வணக்கம் மக்களே. நீங்கள் கழுவி ஊற்ற போகிறது எனக்கு நல்லா தெரியுது. தோக்க போகிற டீமுக்கு எதுக்கு ப்ரிவ்யூ அப்படின்னு நீங்கள் கேட்குறதெல்லாம் கூட உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. இருந்தால் கூட ஸ்போர்ட்ஸில் எதுனாலும் நடக்கலாங்க. இப்போ தமிழ் தலைவாஸ்க்கு நத்திங் டு லூஸ் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனால் புனேரி பல்டன் டாப் ஆஃப் த டேபிளில் இருக்காங்க. தே ஹாவ் எவ்ரிதிங் டு லூஸ் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டும் இருக்குது. இந்த ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு மிக சிறந்த போட்டியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இதுக்கெல்லாம் மேலேயும் தமிழ் தலைவாஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தானே வாழ்க்கை. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்குள்ளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு தமிழ் தலைவாஸ் வெஸ்ட் பொன்னேரி புல்டன் இவங்க ஒரு பழப்பரிசை நடத்த போகிறாங்க. தமிழ் தலைவாஸ் 11வது இடத்துல இருக்காங்க. 12லேருந்து -1 11 அவ்வளோதான். அதாவது கடைசியிலேருந்து ஒரு பொசிஷன் மேலே இருக்காங்க. ஆனால் புனேரி பல்டன் டாப் ஆஃப் த டேபிளில் இருக்காங்க. தமிழ் தலைவாஸ் லாஸ்ட் 5 மேட்சும் ரொம்ப மோசமாக தோற்றுருக்காங்க. மோசமாலாம் சொல்ல முடியாது, 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் வித்தியாசத்துலலாம் தோற்றாங்க. ஸோ புனேரி பல்டன் ஒரு நல்ல கம்ஃபர்டபுள் வின்னில் டாப் ஆஃப் த டேபிளில் இருக்காங்க. இதை பார்த்தா நம்மளுக்கு கண்டிப்பாக புனேரி பல்டன் தான் ஜெயிக்க போகுது அப்படிங்கிறது எல்லாரும் நினைப்பீங்க. ஆனால் நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கொஞ்சம் பார்த்துட்டு இதெல்லாம் நீங்கள் சொல்லணும். ரைட் பாயிண்ட்ஸ் படி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு 10 இடத்துல 2 டீம்லேருந்து யாருமே இல்லை. சரி, இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் 15 இடத்துக்குள்ளே யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தோன்னா மோஹித் கோயத் புனேரி பல்டன்லேருந்து 13வது இடத்துல இருக்கிறாரு. அஜிங்கியா பவர் 14வது இடத்துல இருக்கிறாரு. பாருங்கள், வித்தியாசம் ஒரே ஒரு பொசிஷன் தான். அடுத்தது டேக்கிள் பாயிண்ட்ஸ் வச்சு பார்த்தோன்னா ஷியான் 2வது பிளேஸில் இருக்கிறாரு, 34 புள்ளிகள் வச்சுருக்கிறாரு. ஷாகுல் குலியா 4வது இடத்துல 33 புள்ளிகள் வச்சுருக்காரு. இதுலேயும் நல்லா பாருங்கள், டிஃப்ரென்ஸ் ஒரே ஒரு புள்ளி தான். ஸோ நம்ம இதை பார்த்தோன்னா டேக்கிள் பாயிண்ட்ஸ், ரைட் பாயிண்ட்ஸ் ரெண்டுலேயுமே பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. ஒரு பொசிஷன் 1 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. அப்படின்னா இந்த ஆஸ்பெக்டில் பார்த்தோன்னா ரெண்டுமே க்ளோசஸ்ட் டீமாக தெரியும். ஆனால் பாருங்கள், தமிழ் தலைவாஸ் பாட்டம் ஆஃப் த டேபிளில் இருக்காங்க. புனேரி பல்டன் டாப் ஆஃப் த டேபிளில் இருக்காங்க. புனேரி பல்டன் டாப் ஆஃப் த டேபிளில் இருக்காங்க. அப்போது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எவ்வளோ க்ளோஸாக இருந்தால் கூட பாயிண்ட்ஸ் டேபிள் எவ்வளோ டிஃப்ரென்ஸில் இருக்குதுன்னு பாருங்கள். ஓகே, இப்போ தமிழ் தலைவாஸோட ப்ளஸ்ஸு மைனஸ் பார்த்தோன்னா தமிழ் தலைவாஸ்க்கு நத்திங் டு லூஸ் அப்படிங்கிறதா இன்றைக்கி அவங்களோட ப்ளஸ்ஸு. இந்த ப்ளஸ்ஸை வச்சு விளாண்டாங்கன்னா புனேரி பல்டனுக்கு ஒரு பெரிய ஷாக்கிங் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட நம்பிக்கை. ஸோ 7 மெம்பர் டீம் ஒரு கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கவே மாட்டேங்குது. யார் இந்த 7 மெம்பர்ஸ் டீம் வச்சுக்க போகிறோம் அப்படிங்கிறதுல தமிழ் தலைவாஸுக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பங்கள் இருக்குது. சப்ஸ்டியூட்ஸ் எல்லாருமே இறக்குவாங்க. சப்ஸ்டியூட்ஸ் சில பேர் நல்லா பண்ணுவாங்க, இன்னும் இல்லை சில பேர் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அதெல்லாமே இருந்தால் கூட எல்லா டீம்லேயும் ஒரு மெயின் 7 ஒன்று இருப்பாங்க. சப்ஸ்டியூட்ஸ் அப்பப்போ வருவாங்க. ஆனால் தமிழ் தலைவாஸுக்கு அந்த மெயின் 7 யார் அப்படிங்கிறதுலையே மிகப்பெரிய குழப்பம் இருக்குது. இந்த குழப்பம் ஏன்னா அந்த மெயின் 7ல் யாராலையுமே கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாத ஒரு நிலமையில் இருக்காங்க. எய்தர் டிஃபென்ஸில் சொதப்புறாங்க, இல்லைனா ரெய்டில் சொதப்புறாங்க. இந்த மாதிரி சொதப்பலுக்கு மேலே சொதப்பலாக இருக்குது. இந்த சொதப்பலுக்கெல்லாம் தாண்டி அந்த லாஸ்ட் 5 மினிட்ஸ் சொதப்பல் தான் மிகப்பெரிய சொதப்பலாக இருக்குது தமிழ் தலைவாஸ்க்கு. ஏன்னா அந்த 5 மினிட்ஸ்க்குள்ளே தான் அந்த 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் வித்தியாசம்லாம் அவங்க தோக்குறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் டீம் நல்ல வின்னிங் மொமெண்டமில் இருக்கிறாங்க. அந்த லாஸ்ட்டு 5 மினிட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு அந்த மென்டல் ப்ரெஷர் இருக்கணும், அந்த டாக்டிக்ஸ் இருக்கணும். இதில் தான் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதது ரொம்ப அழகாக எக்ஸ்போஸ் ஆகுது. ஸோ இதே புனேரி பல்டனுக்கு பார்த்தோன்னா அங்கேயும் பார்த்தோன்னா நோ இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ். ஏற்கனவே நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேபிள்லையும் பாயிண்ட்ஸ் டேபிளையும் பார்த்தோம். புனேரி பல்டனும் சிமிலர் பெர்ஃபார்மன்ஸில் இருக்காங்க. தமிழ் தலைவாசும் சிமிலர் பெர்ஃபார்மன்ஸில் இருக்கிறாங்க. ஆனால் புனேரி பல்டனில் நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா அவங்களோட டீம் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே அவங்களோட ரோலை ரொம்ப அழகாக பண்ணுறாங்க, ரொம்ப பக்காவாக பண்ணுறாங்க. கேப்டன் ரொம்ப அழகாக ஷியான் ரீட் பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் புனேரி பல்டனுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குது. இதில் புனேரி பல்டன் தன்னோட மெயின் 7க்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு சப்ஸ்டியூட்ஸ் வச்சு விளாடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம கேட்கணும். ஏன்னா புனேரி பல்டன் ஏற்கனவே டாப் ஆஃப் த டேபிளில் இருக்கிறதுனால அவங்களுக்கு மற்ற பெரிய பெரிய மேட்சஸும் இருக்குது. ஸோ அப்போது அவங்களோட பெஸ்ட்டு பிளேஸ் தேவைப்படுவாங்க. அதனால் பெஸ்ட்டு பிளேஸ்க்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு சப்ஸ்டியூட்ஸ் வச்சு தமிழ் தலைவாஸ் கூட விளாடுவாங்களா, அதுவும் இந்த ஸ்டேஜில் விளாடுவாங்களா, அது சில டீம்ஸ் லீக்கோட எண்டில் ஒன்ஸ் அவங்க செமிக்கு குவாலிஃபை ஆகிட்டாங்கன்னா அப்படி பண்ணுவாங்க. இதில் அப்படி விளாண்டாங்கன்னா தமிழ் தலைவாஸ்க்கு வாய்ப்பு இருக்குது. சப்ஸ்டியூட்ஸ் வச்சு விளாண்டாங்கன்னா, இல்லைன்னா வாய்ப்பு ரொம்ப கம்மி.
ஆனால் இதில் வந்து ஒரே ஒரு பாயிண்ட்டை நம்ம ரொம்ப பார்க்க வேண்டியிருக்கு யாருன்னா ஷாகுல் குலியா. ஏன்னா அவர் தான் வந்து டிஃபென்ஸில் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கிறாரு, 4th பிளேஸில் இருக்கிறாரு. ஷியான் இருந்தால் கூட ஷியானோட பெர்ஃபார்மன்ஸ் கூட சில சமயம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் ஷாகுல் குலியா வந்து டாப் ஆஃப் த டேபிளில் இருந்து இப்போ 4-5 நாள் மேட்ச் இல்லாததுனால அவர் வந்து 4th பிளேஸில் இருக்கிறாரு. இப்போ அவர் மேட்ச் விளாண்டுட்டு இருந்தாங்கன்னா அவர் கண்டிப்பாக டாப் ஆஃப் த டேபிளில் இருந்திருப்பார். ஸோ ஷாகுல் குலியா ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார்னா தமிழ் தலைவாஸ்க்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், தமிழ் தலைவாஸ் ஜெயிக்க போகிறாங்களா, இல்லைனா புனேரி பல்டனுக்கு ஷாக் கொடுப்பாங்களா, இல்லைனா புனேரி பல்டன் வந்து ஈஸியாக தமிழ் தலைவாசை ஜெயிச்சுட்டு போயிடுவாங்களா அப்படிங்கிறது. ஏன்னா இன்றைக்கி வந்து புனேரி பல்டன் வந்து தமிழ் தலைவாசை ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்கன்னா தமிழ் தலைவாசோட கான்ஃபிடென்ஸ் வந்து சுக்கு நூறாயிடும். அதை வந்து யாராலையுமே வந்து அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுக்க வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக புனேரி பல்டன் ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா புனேரி பல்டனுக்கு வந்து எளிமையாக கிடைக்க வேண்டிய இந்த 5 புள்ளிகளை அவங்க வந்து விடமாட்டாங்க. ஏன்னா வந்து லீகில் ஃபஸ்ட்டு லெக்கு முடியுது. இந்த டைமில் எந்த டீமும் ரிஸ்க் எடுத்து சப்ஸ்டியூட்ஸ் வச்செல்லாம் விளாட மாட்டாங்க. லெட்ஸ் ஸ்போர்ட்டோட கெஸ் என்னென்னா புனேரி பல்டன் ஜெயிக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.